ஒவ்வொரு நாடுகளை கிளச்சி போட்டு அமெரிக்கா விளையாட ஆரம்பிக்குது. இது இப்ப பாகிஸ்தானுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. பாகிஸ்தான் ஏற்கனவே கிளஞ்சு தானே இருக்கு. அவன் ஏன் பயப்பட போறான்? அது போக அண்ணன் அமெரிக்கா தான் ஆட்சி முன்னே தீவிரவாதியை கூப்பிட்டு சோறெல்லாம் போடுறான். அப்படி இருந்து எதுக்கு பயந்தாங்க அப்படின்னு கேட்டா, இம்ரான் கானை நினைச்சு பயப்படுறாங்க. இம்ரான் கான் எதுவும் கலவரத்தை தூண்டி விட்டுருவானோ? அப்படி தூண்டி விட்டுட்டா நம்மனால ஒண்ணு தடுக்க முடியாது. இது ஊரறிஞ்ச உண்மை. இம்ரான் கானோட பலம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அமெரிக்கா கூட சேர்ந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பை பொறுத்தவரை காசாக்கு ஆட்களை அனுப்பு அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறார். இன்னமும் இவனுங்க அனுப்புன பாடு இல்லை. அப்படி அனுப்பாம இருக்கும்போது ராணுவத்தோட புடுமையை இப்ப யுஏஇ புடுங்கிருச்சு. என்னங்கிறத முந்தா நேத்து விரிவா பார்த்தோம். இப்ப ஏறக்குறைய கொஞ்சம் அசந்தா உள்நாட்டு கலவரம் வெடிச்சிரும். அமெரிக்காவை மீறி அந்த கலவரத்தை அடக்க முடியாது. அப்படியே அடக்குனாலும் ஊருக்குள்ள இல்லாத அநியாயத்தை ஆசிம் முனீர் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கத்திரும். அதுக்கப்புறம் ஆசிம் முனீரால உலகத்திலே இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ட்ரம்ப் கிட்ட டைம் வாங்கணும், இல்ல ட்ரம்ப் சொல்றதை செய்யணும். ரெண்டுக்கும் கொஞ்சமாச்சு கேப் வேணும். அதே சமயம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட ஆப்ஷனை கொஞ்சம் தட்டி வைக்கணும். அதனால இம்ரான் கானை நோக்கி ராணுவம் நகருது. இந்த ராணுவம் நகரும் போது என்னைக்குமே பிரச்சனையே இல்லாதப்பதான் ஆசிம் முனீர் வெளியில வந்து அத்தேங்கப்பா என்ன போல வீரன் எவனும் கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனைன்னு வெடிச்சதுக்கு அப்புறம் ஆசிம் முனீர் அட்ரஸே இல்லாம போயிடுவான். தேடணும் தேடணும் வெளியிலயே வரமாட்டாங்க. அதே மாதிரி அரசு தலைமை கேட்கவே வேணாம். ஷபாப் ஷெரீப்பை பொறுத்தவரை எல்லா நாளும் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு ஒரு டிக்கெட்டை வச்சிருக்காங்க. அவனை வச்சுதான் அம்புட்டு அறிக்கையும் வரும். இது இவர்களோட 2 பேரோட ஒரு அக்மார்க் யுத்தி. அதே போலதான் இப்பவும் ஆசிம் முனீர் ஆப்ஷன். இந்த இம்ரான் கான் விவகாரத்துல ஆசிம் முனீர் தானே பேசியிருக்கணும். ஆனா வாயை திறக்கல. அதுக்கு பதிலா ராணுவ செய்தி தொடர்பாளர் பேசுறார். என்ன பேசுறார் அப்படிங்கிறதான் சிரிக்காம கேட்கணும். காரணம் சிரிக்கிற மாதிரியே பேசுறான் மனுஷன். அரசியல் வேற ராணுவம் வேற அப்படின்ட்டான். ஏழையா அதை எந்த நாடுன்னு சேர்த்து சொல்றா? பாகிஸ்தான்ல அரசியல் ராணுவம் எல்லாம் ஒண்ணுதானடா அப்படின்னு சிரிப்பே வந்துருச்சு. ஆனா மக்கள் அப்படிதான் எடுத்துக்கணுமாமா. அரசியல் விஷயத்துக்கு ராணுவத்தை கை காட்டக்கூடாது. ராணுவத்தோட வலிமையை குறைக்கிற மாதிரி கலகங்கள் மூட்டக்கூடாது. ராணுவத்தோட சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணுவம் நாட்டை பாதுகாக்கணும். ஊருக்குள்ள என்ன வேலை? சரி, ஊருக்குள்ள வந்தா பாகிஸ்தான் தாலிபான்கள்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. தீவிரவாத குரூப் தான். அதை வேட்டையாடணும்ல. அங்கிட்டு போறதே கிடையாது. போங்களா அப்படின்னா நேரா போய் ஆப்கானிஸ்தான்ல நிக்கிறது. நீ அவனுங்களுக்கு அடைக்கலம் கொடுக்காத, நீ அவனுங்களை போட்டு தள்ளு அப்படிங்கிறது ஏன் நீ செய்யறது? அப்புறம் எதுக்குடா உள்ளூர்ல வரீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே உட்கார்ந்துருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அவர் வீட்லயே உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். இப்படி ஊர்ல உள்ள அல்சாட்டியத்தை பூரா ராணுவம் பண்ணிட்டு இப்ப ராணுவம் வேற அரசியல் வேற அப்படின்னு புதுசா ஒரு ஃபார்முலாவை ஆசிப் முனீர் உருட்டுறாங்க. இது பாகிஸ்தான் வரலாற்றிலே புது விஷயம் இல்லை. காரணம் இல்லை அப்படிலாம் ராணுவ அங்க வலிமைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தடவை ராணுவம் வலிமை இல்லை. அப்படி வலிமை இல்லாத ராணுவம் நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்களை பார்த்து கை காட்டும் போது தப்பிச்சு ஓடுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது இப்ப அமெரிக்க அரசியல்ல சிக்கிக்க கூடாது அப்படின்னு இப்பவே மக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார்களாமா. குறிப்பா இம்ரான் கானோட ஆதரவாளர்களுக்கு ராணுவமும் அரசியலும் வேற. உங்களுக்குள்ள உள்ள அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு ராணுவத்தை நோக்கி ஓடி வரக்கூடாது. ராணுவத்தை நோக்கி நீங்க ஓடி வரனால ராணுவம் பலம் இழக்குது. அது எதிரிகளுக்கு வாய்ப்பா மாறி போயிடும். ராணுவத்தோட பேச்ச மக்கள்லாம் அப்படி கட்டுக்கோப்பா கேட்கணும். அப்பதான் நாடு வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி புதுசா பாகிஸ்தான் முழுக்க கிளாஸ் எடுத்து திரிகிறார்கள். இது எதை காட்டுது அப்படின்னா, இம்ரான் கானை பார்த்து இவனுங்க ரொம்ப காலமாவே நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த இம்ரான் கானுக்கு யாரோ ஒரு நாட்டோட வலுவான ஆதரவு இருக்கு. அது பட்டத்து இளவரசராகவும் இருக்கலாம், இல்ல உலகத்தோட அண்ணன் ட்ரம்ப்பாவும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க. இல்லாட்டி இந்நேரம் ஜோலியை முடிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஒரு பாதி அப்படிங்கிற ரேஞ்சில் நிக்கிறார்கள். இப்ப காசாக்கு ஆட்கள் அனுப்புற பிரச்சனையில எங்க அமெரிக்கா நம்ம தலையை உருட்டிடும்னு ஆசிம் முனீருக்கு பயம் வந்துருச்சு. அதனால இம்ரான் கானை நோக்கி மக்கள் போறதை தடுக்கிறதுக்கு பெரிய அளவுல கம்பு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயம் கேட்க மாட்டேன். காரணம் கேட்பாங்க அப்படின்னா ஆசிம் முனீர் இறங்கி கம்பு சுத்தி இருப்பானே ஒழிய இந்த மாதிரி கைத்தடிகளை அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆசிம் முனீருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா இம்ரான் கானோட ஆதரவாளர்களை மிரட்டி உருட்டுற அளவுக்கு கூட தகுதி இல்லைங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிருக்கும். இப்பதான் அமெரிக்கா ரொம்ப தீவிரமா யோசிப்பாங்க. ஏடா உள்ளூர்ல ஒரு செல்வாக்கு இல்லாம காசாக்கு படை அனுப்புனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அண்ணன் ட்ரம்ப்புக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரணும். ஆசிம் முனிருக்கு டிக்கெட்டை கிழிக்கணும் அப்படிங்கறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு.